சவுலின் நடபடிகள். இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களையெல்லாம் அடக்கினான். அவன் பலத்து அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான். சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசூவா என்பவர்கள். அவனுடைய 2 குமாரத்திகளில் மூத்தவள் பேர் மேரப், இளையவள் பெயர் மீகாள். சவுலுடைய மனைவியின் பேர் அகினோவாம், அவள் அகிமாசின் குமாரத்தி. அவனுடைய சேனாபதியின் பேர் அப்னேர், அவன் சவுலுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன். கீஸ் சவுலின் தகப்பன். அப்னேரின் தகப்பனாகிய நேர் ஆபியேலின் குமாரன். சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியை யாகிலும் ஒரு பலசாலியை யாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்ளுவான். இந்த அதிகாரத்தின் முடிவுரையில் சவுலின் குடும்பத்தாரை பற்றியும் அவர் சத்துருக்களுக்கு விரோதமாக மேற்கொண்ட யுத்தங்களை பற்றியும் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசூவா என்பவர்கள். அவனுடைய 2 குமாரத்திகளில் மூத்தவள் பேர் மேராப், இளையவள் பேர் மீகாள். சவுலுடைய மனைவியின் பேர் அகினோவாம், அவள் அகிமாசின் குமாரத்தி. அவனுடைய சேனாபதியின் பேர் அப்னேர், அவன் சவுலுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன். அகினோவாம் என்னும் பெயருக்கு கிருபையின் சகோதரி என்று பொருள். இவள் சவுலின் மனைவி. தாவீதிற்கும் இதே பெயரில் ஒரு மனைவி இருந்தாள். அகிமாஸ் என்னும் பெயருக்கு கோபத்தின் சகோதரன் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் அகிமாஸ் என்னும் பெயரில் 3 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: சவுலின் மாமன், ஆசாரியனாகிய சாதோக்கின் குமாரன், சாலமோனின் அதிகாரி. அப்னேர் என்னும் பெயருக்கு ஒளியின் தகப்பன் என்று பொருள். இவன் சவுலின் சிறிய தகப்பன், படைத்தளபதி. நேர் என்னும் பெயருக்கு ஒளி என்று பொருள். இவன் அப்னேரின் தகப்பன். கீஸ் என்னும் பெயருக்கு வில் என்று பொருள். இவன் சவுலின் தகப்பன். பரிசுத்த வேதாகமத்தில் கீஸ் என்னும் பெயரில் 5 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: தாவீதின் கீழ் இருந்த ஒரு லேவியன், ஒரு பென்யமீனன். எசேக்கியாவின் கீழ் இருந்த ஒரு லேவியன், சவுலின் தகப்பன். எஸ்தரின் கீழ் இருந்த ஒரு பென்யமீனன். அபியேல் என்னும் பெயருக்கு வலிமையின் தகப்பன் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் ஆபியேல் என்னும் பெயரில் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: நேரின் தகப்பன், தாவீதின் பராக்கிரமசாலிகளில் ஒருவன், மறுபெயர் அபி அல்போன். சவுலுக்கு மேலும் ஒரு மனைவி இருப்பதாகவும் வேதவசனம் சொல்லுகிறது. ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பாள் சவுலுக்கு பெற்ற அவருடைய 2 குமாரராகிய அர்மோனியையும் மேவி போசேத்தையும், சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் மேகோலாத்தியனான பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரியலுக்கு பெற்ற அவளுடைய 5 குமாரரையும் பிடித்து அவர்களை கிபியோனியர் கையில் ஒப்புக்கொடுத்தான். 2 சாமுவேல் 21:8-9. சவுலுக்கு இருந்த குமாரர்களின் விவரம் வருமாறு: யோனத்தான் மூத்த குமாரன். இஸ்வி இதற்கு சமம் என்று பொருள். மறுபெயர் இஸ்போசேத், இதற்கு வெட்கத்தின் மனுஷன் என்று பொருள். சவுலுக்கு பின்பு இவன் ராஜாவானான். மறுபெயர் எஸ்பால். மல்கிசூவா இதற்கு உதவியின் ராஜா என்று பொருள். அபினதாப் இதற்கு விடுதலையின் தகப்பன் என்று பொருள். சவுலுடைய குமாரத்திகளின் விவரம் வருமாறு: மேரப் இதற்கு விருத்தி என்று பொருள். மீகாள் இதற்கு நீரோடை என்று பொருள். சவுல் தன்னுடைய சேனையை பலப்படுத்துகிறார். சவுல் ஒரு பராக்கிரமசாலியையாகிலும் ஒரு பலசாலியையாகிலும் காணும்போது அவர்கள் எல்லோரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்வார். சாமுவேல் இஸ்ரவேலை ஆளுகை செய்யும் ராஜாவின் காரியத்தை பற்றி ஏற்கனவே இவ்வாறு சொல்லி இருக்கிறார்: உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும்
தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்ளுவான். சாமுவேல் சொன்ன பிரகாரம் சவுல் திறமையுள்ள எல்லோரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்கிறார். சவுல் தன்னுடைய சேனையை நல்ல முறையில் பயன்படுத்துகிறார். இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக சத்துருக்கள் யுத்தம் பண்ண முடியாதவாறு சவுல் தன் தேசத்தின் எல்லைகளையும் பாதுகாப்பையும் பலப்படுத்துகிறார். இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியருக்கும், அம்மோன் புத்திரருக்கும், ஏதோமியருக்கும், சோபாவின் ராஜாக்களுக்கும், பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களையெல்லாம் அடக்குகிறார். சவுல் பலத்து அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். சவுல் பாவங்களை செய்தவர், கர்த்தரும் அவரை ராஜாவாக இராதவாறு தள்ளிவிட்டார். இந்த சூழ்நிலையிலும் சவுல் எவர்கள் மேல் படையெடுத்தாரோ அவர்களை எல்லாம் அடக்குகிறார். இப்பேற்பட்ட மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்திருந்தால் இன்னும் பெரிய காரியங்களை ஏராளமாய் செய்திருப்பார். சவுல் அடக்கிய தேசத்தார்களை பற்றிய விவரம் வருமாறு: மோவாபியர், அம்மோன் புத்திரர், ஏதோமியர், சோபாவின் ராஜாக்கள், பெலிஸ்தர், அமலேக்கியர். சவுலின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏராளமான சத்துருக்கள் இருந்தாலும் பெலிஸ்தரே இஸ்ரவேலருக்கு பிரதான சத்துருக்களாய் இருந்தார்கள். சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சாமுவேலின் தீர்க்கதரிசன வார்த்தை இதன் வாயிலாக நிறைவேறிற்று.